அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தீ விபத்தினால் ஏனைய சமுதாயத்தவர்கள் பாதிக்கப்படுவதை விட முஸ்லிம்கள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் சொன்னால் அதனை நீங்கள் நம்புவீர்களா? நம்ப மாட்டீர்கள். என்ன கேட்பீர்கள்? தீ என்பது ஒரு இயற்கையான ஒரு அனர்த்தம். இது முஸ்லிமுடைய கடையை கூடுதலாக எரிப்போம், காவிர்களுடைய கடையை கொஞ்சமாக எரிப்போம் என்று அதை வேறுபாட்டுடன் பாகுபாட்டுடன் எரிக்குமா என்று நீங்கள் கேட்பீர்கள். உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்தில் சொல்ல வருவது அதுவல்ல. நம்முடைய சமுதாயத்திலே மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையில் பலரும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற ஃபத்வாக்களை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். மாற்று மதத்தவர்களை பொறுத்தவரையில் இது போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு காப்புறுதி என்கிற பேரில், காப்பீட்டு திட்டம் என்கிற பேரில் அவர்கள் முன்கூட்டியே பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய சொத்துகள், செல்வங்கள் எரிந்து போகிற நேரத்திலே உடனடியாக அவற்றை அவர்கள் சீர் செய்து மீண்டும் பழைய நிலைக்கு அவர்கள் வெகு சீக்கிரத்திலேயே வந்து விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எப்படி ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த இன்சூரன்ஸ் என்பது அது ஹராம், ஏனென்றால் அது வட்டி என்று அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இந்த மார்க்க அறிஞர்களுக்கு உலக அறிவு தான் இல்லை என்று பார்த்தால், மார்க்க அறிவும் அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் முதலாவது சொல்ல வருகிற விடயம். அந்த வகையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த தீ விபத்தை பொறுத்தவரையில் இது அடிக்கடி நம்முடைய பகுதிகளிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகவே மாறி வருகிறது. முஸ்லிம்களினுடைய மரமால்கள் பெருமளவில் எரிந்து சாம்பலாகி போன காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் எரிந்து சாம்பலாகி போனது, ஒரு போன் ஷாப் எரிந்து சாம்பலாகி போனது. அண்மையிலே இப்பொழுது நேற்று ஒரு உணவுப் பொருள்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு பெரிய ஹோல்சேல் கடை எரிந்து சாம்பலாகி போயிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்னும் சொல்வதாக இருந்தால் உயிர் ஜீவராசிகள் கூட இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. எப்படி அண்மையிலே ஒரு வீட்டிலே 2 மாடுகள் 10 ஆடுகள் வளர்த்து வந்திருக்கிறார்கள். அந்த ஆடுகளும் மாடுகளும் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே மின்சார ஒழுக்கின் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த 12 உயிர்களும் பரிதாபமாக எரிந்து கருகி அவற்றினுடைய உயிர்கள் பிரிந்த ஒரு கோர காட்சியை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த தீ விபத்தினால் நம்முடைய பகுதிகளில் அடிக்கடி பல சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரு தீயணைக்கக்கூடிய வாகனத்தை ஏற்பாடு செய்வது, அவற்றிலிருந்து அவற்றை அந்த இடத்திலே நாங்கள் உடனடியாக அதனை பாதுகாப்புக்கு என்ன செய்வது என்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நம்முடைய மக்கள் அடிக்கடி பேசுவதையும் கருத்துகள் பதிவு செய்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து யாராவது நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா? இது பற்றி மார்க்க அறிஞர்கள் யாராவது விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்களா? மார்க்க அறிஞர்களுக்குத்தான் இதில் அறிவே இல்லையே. மார்க்க அறிஞர்கள் என்று சொல்பவர்களுக்கு மார்க்க அறிவும் இல்லை, உலக அறிவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூடர் கூட்டங்களாக இன்றைக்கு பெரும் தலைப்பாகையையும் ஜுப்பாவையும் போட்டுக்கொண்டு அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு காட்சியையும் தோற்றத்தையும் காட்டிக்கொண்டு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான மார்க்க அறிவை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இன்று இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்திலும் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி நாளை மறுமையிலும் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்த மார்க்க அறிஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒருவன் ஒரு தீ விபத்துக்கு ஆளாகிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய கோடிக்கணக்கான சொத்துகள், அவன் மிக பெரும் கஷ்டப்பட்டு மிக நீண்ட காலமாக அவன் உழைத்து சம்பாதித்த சொத்துகளெல்லாம் எரிந்து கருகி சாம்பலாகிற பொழுது அவனுடைய எதிர்காலமே சூனியமாகி போய்விடுகிறது. அவனுடைய மனம் பதைக்கிறது. அவன் மூளையே விட்டுவிடக்கூடிய அளவுக்கு அவன் மாறி போய்விடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த மார்க்க அறிஞர்கள் ஒரு சரியான ஃபத்வா அந்த இடத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா என்றால் கொடுக்கவில்லை. என்ன சொல்கிறார்கள்? இன்சூரன்ஸ், இது மாதிரியான காப்பீட்டு திட்டம் என்பது அது ஹராம், அது வட்டி என்று சொல்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு வட்டி என்று சொன்னாலே என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக தெளிவான ஹதீஸ், வட்டியை பற்றி என்ன சொன்னார்கள்? லா ரிபா இல்லா ஃபின் நசிஆ, கடனில் தவிர வட்டி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அப்போ வட்டி என்று நாங்கள் ஒன்றை சொல்வதாக இருந்தால் முதலில் அங்கே கடன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இன்சூரன்ஸ் செய்ய போகிறோம், இன்சூரன்ஸிலே நாம் ஏதாவது கடன் கொடுக்கிறோமா அல்லது நமக்கு அவர்கள் ஏதாவது கடன் தருகிறார்களா? இரண்டுமே இல்லை. அங்கு கடன் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லையே. பிறகு எங்கிருந்து வட்டி வருகிறது? எனவேதான் இந்த மார்க்க அறிஞர்கள் வட்டியை பற்றி அறிவில்லாமல் என்ன செய்திருக்கிறார்கள்? இன்சூரன்ஸ் செய்வது வட்டி என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இது வட்டி கிடையாது. இது முதலாவது விடை. அடுத்ததாக இன்சூரன்ஸ் என்றால் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இன்சூரன்ஸ் என்பது நம்முடைய வியாபார ஸ்தலத்திற்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு இயற்கையான அல்லது செயற்கையான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டால் அந்த இடத்தில் நாங்கள் அதனை சரி செய்து கொள்வதற்கு அது 1000 2000 ரூபாயா, பல ஆயிரம் லட்சங்களை பல கோடிகளை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு வியாபார ஸ்தலம் எரிந்துவிட்டால் யாரிடத்திலே போய் நாங்கள் உதவி தேடுவது, யாரிடத்தில் அதனை நாங்கள் போய் மீட்டெடுப்பது? முடியாத ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் தான் ஒரு 100 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 50 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 500 பேர் சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாங்கள் ஒரு இன்சூரன்ஸை பண்ணுறோம். எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுறோம்? நாங்கள் மாதாந்தம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நாங்கள் கட்டுவோம். இடையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு அனர்த்தம் அழிவு ஏற்பட்டால் இந்த வியாபார ஸ்தலத்தினுடைய மொத்த பெறுமதியையும் கவனத்தில் கொண்டு அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த இழப்பையும் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு அந்த இழப்பீடு தரப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அனைவருமாக சேர்ந்து அனைவரினுடைய சம்மதத்துடன் என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்திலே மாதாந்த தொகை அங்கே கட்டப்படுகிறது. அப்போ என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு இழப்பு ஏற்படும், ஒருவருக்கு ஒரு அழிவு ஏற்படும். ஏனையவர்களுக்கு அந்த அழிவு ஏற்பட்டிருக்காது, அவர்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. இழப்பு ஏற்பட்டவருக்கு மட்டும் அதை கொடுப்பாங்க. உடனடியாக இவங்க மார்க்க அறிஞர்கள் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இவர் 2000 ரூபா தான் கட்டியிருக்கிறாரு, இப்போதான் இன்சூரன்ஸில் சேர்ந்து 3 மாதம் தான் ஆகுது, 3000 ரூபா தான் கட்டியிருக்கிறாரு, ஆனால் இவருக்கு 15 லட்சம் ரூபா இழப்பீடு கிடைக்குது. அப்போ இது ஹராம் தானேன்னு கேட்குறாங்க. எப்படி ஹராம்? அனைவரினுடைய ஒப்புதலுடன் அனைவரினுடைய சம்மதத்துடன் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி ஹராமாக இருக்க முடியும்? இங்கே நாங்கள் இன்சூரன்ஸ் செய்கிற நேரத்தில் நாங்கள் எவ்வளவு கட்டினோமோ அவ்வளவுதான் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஒப்பந்தம் போட்டு கட்டுகிறோமா? இல்லையே. நாங்கள் கட்டிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆபத்தே ஏற்படாவிட்டால், அனர்த்தமே ஏற்படாவிட்டாலும் அந்த பணத்தை நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுவோம். அதே நேரம் அந்த இழப்பு எங்களுக்கு இடையில் ஒருவருக்கு ஏற்படும் என்று சொன்னால் அந்த தொகையை என்ன செய்வோம், பெரும் தொகையை நாங்கள் அவருக்கு கொடுப்போம் என்கிறது அனைவரும் சேர்ந்து அனைவரினுடைய மன விருப்பத்துடன் சம்மதத்துடன் எடுக்கப்பட்ட முடிவா இல்லையா? அப்போ மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மனம் வெறுத்து தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் உனக்கு ஹராம் என்று சொன்னாங்க. ஒருவன் மனம் விரும்பி தருகிறது உனக்கு ஹலால் என்று சொன்னாங்க. இன்சூரன்ஸில் எங்கே மனம் வெறுக்கப்படுகிறது? எல்லாம் மன விருப்பத்துடன் தானே செய்யப்படுகிறது. அடுத்தவருக்கு அந்த இழப்பு ஏற்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்யாது, அந்த இழப்பீடு கிடைக்காது. கடைசி நேரத்தில் அவருக்கு இழப்பே ஏற்படாவிட்டால் அவருடைய கடைசி காலத்தில் என்ன செய்வாங்க, அந்த இழப்பீட்டு தொகையை அவருக்கு கொடுப்பாங்க. அதில் ஏதாவது மேலதிகமான வட்டிகள் கொடுக்கப்படுகிறதா என்று அதை பற்றி நாங்கள் சொல்லலாம், அது ஹராமா இல்லையா என்று. ஆனால் இழப்பு ஏற்பட்டவனுக்கு, அனர்த்தம் ஏற்பட்டவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நாங்கள் எப்படி வட்டி என்று சொல்ல முடியும்? இங்கே வட்டிக்கு ஏதாவது இடம்பாடு இருக்கிறதா? அல்லது அடுத்தவனுடைய மனம் வெறுத்து மனதால் விருப்பம் இல்லாத நிலையில அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அந்த பொருளாதாரம் வட்டியை போல அல்லது சூதாட்டத்தை போல அவனிடமிருந்து மனம் வெறுத்த நிலையிலே அது பிடுங்கி கொள்ளப்படுகிறதா? அங்கே கொள்ளை அடிக்கப்படுகிறதா? அல்லது வழிப்பறி செய்யப்படுகிறதா? திருடப்படுகிறதா? ஏமாற்றப்படுகிறதா? எதுவும் இல்லையே. அனைவரினுடைய மன விருப்பத்துடன் ஒரு காரியம் செய்யப்பட்டால் அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது அல்ல. அப்படின்னா விருப்பத்தோட வட்டி வாங்கின ஹலாலான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே வட்டி ஹராம்னு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க. அல்லாஹ் ரசூல் ஒன்றை தெளிவாக ஹராம் என்று அறிவித்த பின்னால நாங்கள் விருப்பத்துடன் கொடுக்குறோம், விருப்பம் இல்லாமல் கொடுக்குறோங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்கே இடம் கிடையாது. அது அல்லாஹ் ரசூல் ஒன்றை ஹராமாக்கி விட்டால் அது ஹராம் தான். இது அப்படிப்பட்டதல்ல. இன்சூரன்ஸ் என்பது நேரடியாக எந்த ஒரு குர்ஆன் வசனத்திலேயோ எந்த ஒரு ஹதீஸிலேயோ ஹராமாக்கப்பட்டது என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நாங்கள் மக்களிடத்திலே சொல்கிறோம், நீங்கள் உங்களுடைய உலமாக்களை பார்த்து கேளுங்கள், இன்சூரன்ஸ் ஹராம் என்றால் எந்த வசனத்தை வைத்து ஹஜரத் நீங்கள் எதை ஹராமாக்குறீங்க, எந்த ஹதீஸை வைத்து இன்சூரன்ஸை நீங்கள் ஹராமாக்குறீங்க, அந்த ஆதாரத்தை எங்களுக்கு தாங்க என்று நீங்கள் பொதுமக்கள் அதைத்தான் கேட்கணும். ஏனென்றால் இந்த உலமாக்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு உலக அறிவும் கிடையாது, மார்க்க அறிவும் கிடையாது. உங்களை இந்த உலகத்தில் நஷ்டப்படுத்தி நாளை மறுமையில் உங்களை நஷ்டப்படுத்துவதுதான் இந்த உலமாக்களுடைய வேலையாக இருக்கிறது. எனவேதான் இன்சூரன்ஸ் என்பது ஹராம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் குர்ஆன் ஹதீஸிலே கிடையாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்திலே மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காத்தான்குடியிலே ஆயிரக்கணக்கான வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றிலே விலை மதிக்க முடியாத பெருமதி வாய்ந்த பல கோடிக்கணக்கான சொத்துகள் ஒவ்வொருவருடைய வியாபார ஸ்தலங்களுக்குள்ளும் இருக்கின்றன. உள்ளூரிலும் வியாபாரம் செய்கிறோம், வெளியூரிலும் வியாபாரம் செய்கிறோம். எதிரிகளினுடைய இனத்துவேஷம் மதத்துவேஷம் கொள்ளக்கூடியவர்களுடைய ஊர்களில் கூட நாங்கள் வியாபார ஸ்தலங்களை அமைத்திருக்கிறோம். அங்கெல்லாம் ஒரே ஒரு தீக்குச்சி போதும் நம்முடைய
பல நாள் உழைப்பை, கோடிக்கணக்கான சொத்துக்களை ஒரே நாளில் ஒரே இரவில் எரித்து சாம்பலாக்குவதற்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அப்ப இந்த நேரத்தில் இந்த உலமாக்கள் வந்து உங்களை காப்பாற்றுவாங்களா? வெறுமனே கை செய்தப்படுவார்களே தவிர கைவிரித்து விடுவார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இது மட்டும்தான் இதற்கான தீர்வா? பொறுமையும் பிரார்த்தனையும் தான் இஸ்லாம் அனைத்துக்கும் கற்றுத்தந்த தீர்வா? இல்லையே. நமக்கு அல்லாஹ்வுத்தாலா அறிவை கொடுத்திருக்கிறான். அறிவை கொடுத்து எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து சிந்தித்து இப்பொழுதே நாங்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். அப்ப இது இஸ்லாத்துல உள்ளது இல்லையா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறது என்பதற்காக வேண்டி முந்தைய அவர்கள் தயார் செய்து கொள்ளவில்லையா? அந்த 7 ஆண்டு கால பஞ்சத்திற்காக வேண்டி முதல் 7 ஆண்டுகள் அவர்கள் களஞ்சியப்படுத்திக் கொள்ளவில்லையா? உற்பத்தி பொருள்களையும் வியாபார பொருள்களையும் விவசாய பொருள்களையும் அவர்கள் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லையா? அப்ப முன்கூட்டியே ஒன்றை தயார்படுத்தி வைப்பது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதா? அதை பெரிய கேள்வியாக கேட்பார்கள். அப்ப நீங்க அல்லாஹ்வை நம்பலையா? நீங்க இன்சூரன்ஸ் பணத்தை தான் நீங்க நம்புறீங்களா? அப்ப இது ஹராம் இல்லையான்னு கேட்பாங்க. அல்லாஹ் தானே சொல்றான். இப்ப நாங்க வந்து மழை வருவதற்கு முன்பே குடையை எடுத்துக்கொண்டு போகிறோம். மழை பெய்யும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறோமா? இது முன்னேற்பாடு. வெள்ளம் வருவதற்கு முன்பே அணையை கட்டி கொள்கிறோம். இது வந்து முன்னேற்பாடு. இப்ப இதெல்லாம் ஹராமா? எதிர்காலத்திலே கோடை காலம் வரப்போகிறது என்று தெரிந்து என்ன செய்கிறார்? ஒருத்தர் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடையை ஆரம்பிக்கிறாரு. இது ஹராமா? வருவதற்கு முன்பே எதிர்காலத்தை கணித்து ஒரு 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 நன்மை வரப்போகிறது அல்லது ஒரு தீமை வரப்போகிறது என்று கணித்து அதற்கு தயாராகி கொள்வது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா? அது ஹராமா? கோடை காலத்துக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடையை திறக்கிறாரு. அதே மாதிரி வந்து மழை காலம் வரப்போகிறது என்று சொன்னால் குடைகளையும் ரெயின் கோட்டுகளையும் ஒருத்தர் இறக்குமதி செய்து வியாபாரம் செய்கிறார். அப்ப அது வந்து ஹராமா? அப்ப இதுவெல்லாம் முன்னேற்பாடுகள். இஸ்லாத்தில் இது எந்த விதத்திலும் தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. ஆனா இவ்வளவு எங்க ஒரு வாழை மரத்தை வாங்குறீங்க, ஒரு நல்ல ஜாதி வாழை மரம்னு சொல்லி 1000-2000 ரூபாய் காசை கொடுத்து அதை வாங்கி கொண்டு உங்க வீட்டுல நாட்டுறீங்க. 2000 ரூபாய் கொடுத்து வாங்கின வாழைக்கன்று உங்களுக்கு 6 மாதத்துக்கு பிறகு அது குலை போட போகிறது. ஆனாலும் நீங்க என்ன செய்றீங்க? அதுக்காண்டி காசை செலவழித்து அதை நீங்க கொண்டு வந்து நாட்டுறீங்க. 6 மாசம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்க முடியுமா? உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? ஏதாவது அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு வஹி இறக்கி இருக்கிறானா? இவர் இத்தனாம் திகதி வரைக்கும் ஒரு உசுரோடு இருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? இல்லை. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? அந்த மரத்தை நாங்கள் நாட்டுகிறோம். அதிலிருந்து நாங்கள் அந்த பழத்தை ஆய்ந்து சாப்பிடலாம், அந்த பழத்தை பறித்து நாங்கள் சாப்பிடலாம், அல்லது பிறருக்கு நாங்கள் விற்பனை செய்யலாம். எல்லாத்துக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கணுமே. நாங்கள் உயிரோடு இருப்போம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதனை ஒரு மரத்தை நடுகிறோம், அதுக்கு நாங்கள் தண்ணீரை ஊற்றுகிறோம், அதுக்கு உரத்தை பாய்ச்சுகிறோம், அந்த விவசாயத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விவசாயத்தை எல்லாம் அனுமதித்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஹராமா? எதிர்காலத்துல கிடைக்கக்கூடிய விளைச்சலுக்கு, நாளை கிடைக்கக்கூடிய விளைச்சலுக்கு, 4 மாதங்களுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய விளைச்சலுக்கு இப்பொழுதிருந்தே நாங்கள் உரத்தையும் தண்ணீரையும் பாய்ச்சுகிறோமே, அப்ப இது சரியா? ஏன் ஒரு தடுப்பூசி போட முடியுமா? நாம ஒரு அம்மை நோய்க்கோ ஒரு போலியோவுக்கோ நாங்கள் ஒரு தடுப்பூசியை போட முடியுமா? ஒரு கொரோனாவுக்கு தடுப்பூசி போட முடியுமா? நாளைக்கு நமக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று இன்றைக்கு நாங்கள் தடுப்பூசி போடுகிறோம். ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறோம், அவருக்கு பணத்தை கட்டுகிறோம், டாக்டரிடத்தில் ஆலோசனையை பெறுகிறோம், வைத்திய ஆலோசனையை பெறுகிறோம், தடுப்பு மருந்துகளை வாங்கி பயன்படுத்துகிறோம் என்றால் இதெல்லாம் ஹராமா? அப்ப எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய ஆபத்திற்கு இப்பொழுதே நாங்கள் பணத்தை செலவிடுவது, அதற்காக வேண்டி நாங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபடுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது. அது ஹராமா? அப்ப அதுவெல்லாம் ஹராம் இல்லை என்று சொல்கிற பொழுது இன்சூரன்ஸ் மட்டும் எப்படி ஹராமாகி போனது? மார்க்க அறிவீனம், மார்க்கத்தை பற்றிய தெளிவில்லாத இந்த உலமாக்களால் வெறும் தலைப்பாகை கட்டுகளையும் வெறும் இந்த வெள்ளை சொல்லையுமான அந்த ஜுப்பாக்களையும் தான் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு 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 டாம்பிகமாக காட்டிக்கொண்டு திரிகிறார்களே தவிர இவர்களுக்கு சரியான மார்க்க அறிவு இல்லை. எனவே இன்சூரன்ஸ் ஹராம் என்பதற்கு இந்த உலமாக்களிடத்தில் நீங்கள் ஆதாரத்தை கேளுங்கள். எந்த குர்ஆன் வசனத்திலே, எந்த ஹதீஸிலே இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஆதாரத்தை கேளுங்கள். அவர்கள் ஆதாரத்தை தந்தார்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இது போன்ற ஆபத்துகள், இது போன்ற அனர்த்தங்கள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்கிற பொழுது கண்டிப்பாக நாங்கள் ஒரு காப்பீட்டு திட்டத்தை, ஒரு முன்னேற்பாட்டை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூக பொறுப்பு வாய்ந்த ஒரு புரிதலாகவும் ஒரு பிரச்சாரமாகவும் இருக்கிறது என்கிற செய்தியை கூறி இதை ஏனைய சகோதரர்களுக்கு நீங்கள் பகிர வேண்டும் என்ற செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.